வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இப்ப அப்ளிகேஷன் வந்துருச்சு இல்லையா நீட்டுக்கு, அது எப்படி போடுறது அப்படின்றது டெமோ தான் பார்க்க போறோம், ரைட்டா? இப்ப என்டிஏ நீட் வெப்சைட் போனீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும். ஹோம் பேஜ், அபவுட் அஸ், இன்ஃபர்மேஷன், இ சர்வீசஸ், F&Q இருக்கு, கான்டாக்ட் அஸ். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இதுல கீழே எப்படி வந்தோம்னு பாத்தீங்களா, இங்க வச்சிருக்காங்க பாருங்க, நீட் யூஜி 2023 ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு அந்த பேஜ் வந்து ரீடைரக்டா இது வந்துடும். இந்த 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 பேஜ் வருது. அப்ளை ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம், பே எக்ஸாம் ஃபீ அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. இதுல ரிஜிஸ்ட்ரேஷன், நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது இங்க கிளிக் பண்ணும். இங்க பக்கத்துல இருக்கு பாருங்க, அது ஒன்லி ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட் சைன் இன். ஆல்ரெடி நம்பர் வந்து வந்துட்டுனா அந்த நம்பர் போட்டு பாஸ்வேர்டு ஏற்கனவே ஜென்ரேட் பண்ணியிருந்தோம்னா இந்த கேப்சா போட்டுட்டு சைன் இன் கொடுத்தீங்கன்னா உள்ள போயிடும். சப்போஸ் வந்து புதுசா பண்றவங்க என்ன பண்ணும், இந்த இடத்துல நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா, இது கிளிக் பண்ணணும். இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட்டா இங்க பாருங்க, இதுல ஃபீஸ் எவ்வளோ, என்னெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன, செகண்ட் ப்ராசஸ் என்ன, தேர்ட் ப்ராசஸ்ல என்ன பண்ணணும், என்னெல்லாம் பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்ணணும், 8ல இருந்து 13 கேரக்டர்ஸ்க்குள்ள இருக்கணும், அது எல்லாமே கிளியரா கொடுத்துருக்காங்க. அப்புறமா செக்யூரிட்டி கொஸ்டின் எப்படி செட் பண்ணணும், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் டு ப்ரொசீட்னு வருது பாருங்க, ரைட்டா? வருதா? இப்போ இது ஓபன் ஆகும் உங்களுக்கு, ரைட்? இதுல நம்ம என்ன டீடைல்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் நேம், கேண்டிடேட் நேம் அடிக்கணும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கார்டியன் நேம், அப்புறமா வந்து மதர் 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 நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், கேண்டிடேட்டோட டேட் ஆஃப் பர்த், அப்புறமா ஜெண்டர் நம்ம வந்து கரெக்டா பார்த்துட்டு என்னன்னு கொடுக்கணும், மேலு ஃபீமேல், தேர்ட் ஜெண்டர் அதை பார்த்துக்கணும். நேஷனாலிட்டி இருக்கு பாருங்க, இந்தியன், ஓசிஐ, ஃபாரின், என்ஆர்ஐ எதுவோ அது பார்த்துட்டு நீங்க கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இங்க நம்ம ஐடென்டி டைப் அது வந்து நம்ம வந்து கொடுக்கணும். தென் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், ரைட்டா? அதுக்கப்புறமா கீழே வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் அட்ரஸ், அதுக்கப்புறமா கீழே வந்து பர்மனன்ட் அட்ரஸ். சேம் அப்படின்னா இதை அடிச்சிட்டீங்கன்னா சேம் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே அதுவே விழுந்துரும், ரைட்? அதுக்கப்புறமா வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா. பாஸ்வேர்ட்ல வந்து 8ல இருந்து 13 கேரக்டருக்குள்ள பண்ணலாம். அப்புறமா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அப்புறமா செக்யூரிட்டி கொஸ்டின் வந்து நீங்களே செலக்ட் பண்ணிக்கணும். விச் இஸ் த வெப்சைட் யூ ரியலி ரேர்லி விசிட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. உன்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்கூல் என்னன்னு கேட்டிருக்காங்க, பெட்டு நேம் என்ன, நெய்பர்ஸோட பெட்டு நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க, அப்புறமா உனக்கு பிடிச்ச புக்கோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் அடிச்சுட்டு இந்த செக்யூரிட்டி பின் இருக்கு பாத்தீங்களா, இந்த செக்யூரிட்டி பின் 6551 அது மாதிரி நம்மளுக்கு கேப்சா வரும். அதை நீங்க இங்க போட்டுட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும், ரைட்டா? இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுதா? இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து ப்ராசஸ். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்றப்ப என்னெல்லாம் தகவல் இருக்கு, காலம்ல செக்ஷன் பர்சனல் டீடைல்ஸ் இருக்கு இல்லையா, ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ், இதுல வந்து பர்சனல் டீடைல், கேண்டிடேட் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், கேண்டிடேட் டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், நேஷனாலிட்டி, ஐடென்டி டைப் வந்து நம்ம ஆதார் கார்டு கொடுக்கலாம், இல்லைன்னா நம்மளுக்கு பாஸ்போர்ட் கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுக்கலாம். ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், ஆதார் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஆதார் நம்பர் அங்க போடலாம். அதுக்கப்புறமா பிரசன்ட் அட்ரஸ், லொகாலிட்டி, அப்புறமா சிட்டி, கண்ட்ரி போடணும், அப்புறமா ஸ்டேட் போடணும், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் பின்கோடு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுக்கணும். ஆல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர் இருந்ததுன்னா ஆல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர் கொடுக்கலாம். பெர்மனன்ட் அட்ரஸ் என்னெல்லாம் கேட்பாங்க அதுல கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாஸ்வேர்டு கொடுத்தா, அப்புறம் செக்யூரிட்டி பின். இது நான் திருப்பி உங்களுக்கு அதுல ரெப்ளிகா வரப்ப உங்களுக்கு நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். தென் பர்சனல் டீடைல் என்னெல்லாம் கேட்பாங்க, கேண்டிடேட் நேம் ஆல்ரெடி பின் பண்ணிட்டோம். செகண்ட் இதுல வரப்ப கேண்டிடேட், ஜெண்டர், ஃபாதர் நேம், மதர் நேம், நேஷனாலிட்டி இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். கேட்டகரி, அதுக்கப்புறமா வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டா கேட்கணும். டைப் ஆஃப் டிசபிலிட்டி கேட்பாங்க, இருந்ததுன்னா நம்ம அதெல்லாம் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். சரியா? ஆர் யூ டயபெட்டிக் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு டயபெட்டிக்கா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறமா கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் கேட்டிருக்காங்க. இதெல்லாமே நீங்க வந்து அழகா வந்து போட்டுக்கலாம். இதெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டம் இருக்காது. இயர் ஆஃப், தென் வந்து 10th பாஸா, இயர் ஆஃப் பாசிங், குவாலிஃபை எக்ஸாம், பிளேஸ் ஆஃப் ஸ்கூலிங், டைப் ஆஃப் ஸ்கூலு, குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஸ்டேட், குவாலிஃபையிங் எக்ஸாம் டிஸ்ட்ரிக்ட், ஸ்கூலு, ரிசல்ட் மோடு, மேக்ஸிமம் கிரேடு எவ்வளோ, இதெல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் கம்ப்ளீட்டா போடணும். அப்புறமா 11th கேட்டிருக்காங்க, இருந்ததுன்னா போடலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். அப்புறமா 12th கேட்டிருக்காங்க. இதுல வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தா டீடைல்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். 12th இப்பதான் கரண்ட் இருந்ததுன்னா அப்பியரிங் கொடுத்துட்டோம்னா போறோம். அதுக்கப்புறமா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம பிளேஸ் ஆஃப் பர்த், ஸ்டேட், அது எங்க டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் பேரண்டோட இன்கம், ஃபாதரோட குவாலிஃபிகேஷன் என்ன, மதரோட குவாலிஃபிகேஷன் என்ன, மதரோட ஆனுவல் இன்கம் என்ன, ஃபாதரோட ஆனுவல் இன்கம் என்ன, இதெல்லாம் பாத்தீங்கன்னா கார்டியனோட குவாலிஃபிகேஷன் இருந்தா என்ன, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிஞ்சதுமே நம்ம
பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறமா லெஃப்ட் ரைட்டு ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் தம்ப் இம்ப்ரெஷனை வைக்கணும். அப்புறமா சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணணும். அப்புறமா கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அப்புறமா பிடபிள்யூடி கேண்டிடேட் இருந்ததுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வைக்கணும். 10th சர்டிஃபிகேட் வைக்கணும். சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட் ஃபாரின் கேண்டிடேட்ஸ்க்கு. அப்புறமா அட்ரஸ் ப்ரூஃப் ஆஃப் பிரசன்ட் அண்ட் பர்மனன்ட் அட்ரஸ். இவ்வளோ 130 ஐட்டம்ஸ் வந்து நம்ம வந்து ஆக்சுவலா வந்து ஃபில்அப் பண்ணிடுங்க. பாருங்க 130 விஷயங்கள் வந்து நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். பாத்தீங்கன்னா ரெப்ளிகா இதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம அப்ப கிளிக் பண்ணதுமே எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இங்க வந்து பாக்குறோம். இந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா, இங்க பார்த்தோம் இல்லையா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த ஃபர்ஸ்ட் பேஜ். இது முடிஞ்சுமே இங்க செக்யூரிட்டி போட்டதுமே நம்மளுக்கு என்ன வரும், இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த 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 இது நீங்க கிளிக் பண்ணி இங்க நம்ம நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்ததுமே இப்ப நம்ம பார்த்தோம்ல இதெல்லாம் வந்து ஸ்டெப்ஸ் இதெல்லாம் இருக்கு, ப்ரொசீஜர் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணோம், படிச்சு வச்சுக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து இங்கே கிளிக் பண்ணி இங்கே ப்ரொசீட் கொடுக்கணும். ப்ரொசீடு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் நேமு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பார்த்துக்குங்க. நிதானமாக பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் என்னென்ன ஃபில்அப் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமா மொபைல் நம்பரு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்னால 130 விஷயங்கள் நம்ம ஃபில் பண்ணணும். என்னெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்றத இங்கே ஒவ்வொன்றா தெளிவாக வந்து ரெப்ளிகாவில் இருக்குது. நீங்கள் பார்த்துக்கலாம் என்னெல்லாம் எங்கெல்லாம் ஃபில்அப் பண்ணணும், என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக இன்ஃபர்மேஷன் புலிட்டன் உங்களுக்கு வந்து சொல்கிறாங்களே பைபிள் குரானு அப்படின்ற மாதிரி இது எல்லாமே ஒவ்வொன்றும் யாரையும் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் எல்லாமே நீங்களே வந்து பண்ணிடலாம். சரியா, இதெல்லாம் பார்த்துக்குங்க. இந்த டீட்டெயில்ஸ் ஒவ்வொன்றா எப்படி ஃபில்அப் பண்ணணும் எல்லாமே இதில் இருக்குது. ஆதார் கார்டு டீட்டெயிலு, காண்டாக்ட் டீட்டெயில்ஸு, பர்சனல் டீட்டெயிலு, ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் இதெல்லாம் ஃபில்அப் பண்ணி முடிஞ்சதுமே அதுக்கப்புறம் ப்ரொசீடு இங்கே வருது. அதை நம்ம கிளிக் பண்ணாமல் அடுத்த பேஜுக்கு போகும். அடுத்த பேஜில் வந்து இந்த பேமெண்ட்டுக்கு ஆப்ஷன் நம்ம என்ன அப்ளிகேஷன் ஃபார்மு ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டட் வந்து ஃபஸ்ட்டு இது. அதுக்கப்புறமா செகண்ட் நம்ம ஸ்டெப்பு பண்ணணும். செகண்ட் ஸ்டெப்பில் என்னெல்லாம் வேணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்க. சரியா, இது பர்சனல் டீட்டெயில்ஸ் முடிஞ்சுமே, ஆதார் டீட்டெயில்ஸ் முடிஞ்சதுமே, எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் கேட்குது அதெல்லாம் போட்டு முடிஞ்சதுமே இதெல்லாம் நம்ம வந்து குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்குது. அதுக்கப்புறமா குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் முடிஞ்சதுமே அதெல்லாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் கேட்குது. அப்புறமா எமர்ஜென்சி காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் பேரண்ட்ஸ் இது கேட்குது. அதுக்கப்புறமா இங்கே கோட் நம்பர் போட்டுட்டு திருப்பியும் ஓடிபி வரும். ஓடிபி போட்டதுக்கப்புறமா ஒன் டைம் இங்கே ஓடிபி நம்பர் கேட்கும். ஓடிபி போட்டு இங்கே கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுமே அடுத்த பேஜுக்கு போகும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் என்னெல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபோட்டோ, தம்ப் இம்ப்ரெஷனு, சிக்னேச்சரு, அப்புறம் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃபு, கேட்டகரி சர்டிஃபிகேட்டு, பிடபிள்யூடிக்கு சர்டிஃபிகேட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் போட வேண்டியது இருக்கும். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆன்லைனு அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிவ்யூ இருக்கும். அதை ரிவ்யூ பண்ணி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டீட்டெயில்ஸ் காட்டும். நம்ம போட்டதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அதுக்கு பேஜ் எல்லாம் எதனா சேஞ்சஸ் இருந்ததுன்னா எடிட் கொடுத்தீங்கன்னா எடிட் ஆகும், பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய ப்ரீவியூவில் நம்ம ஃபோட்டோஸ்லாம் எப்படி வந்திருக்கு, நம்ம போட்ட டாக்குமெண்ட்லாம் எப்படி ஆயிருக்குன்றதை பார்த்துக்கலாம். இது போட்டதுக்கப்புறம் இங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போயிடும். பேமெண்ட்டில் இங்கே கேட்வே இருக்குது, இதில் ஆப்ஷன் நீங்கள் போட்டுட்டு அதில் கொடுத்தீங்கன்னா அமௌண்ட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பேமெண்ட் ஆகிடும். ரைட்டா, இப்போ பேமெண்ட் ஆகி முடிஞ்சதுமே உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகிடும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பிரிண்ட் அவுட்டு எடுத்து வச்சுக்கணும். இவ்வளோதான்ப்பா ப்ரொசீஜர், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் உங்களுக்கு மேற்கொண்டும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கடகடன்னு சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது முக்கியமாக விடுபட்டு இருக்குது, இல்லை எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் வந்து கொடுங்க. நான் உங்களுக்கு ஃபர்தராக வந்து வேறு இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றுத்துக்கும் சம்மந்தமாக நம்ம அப்புறமா வீடியோ போடலாம். இது கம்ப்ளீட்டாக இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல என்னெல்லாம் இருக்குது, நம்ம அப்ளிகேஷன் எப்படி போடணும் அப்படின்றத தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தகவல் கொடுத்துருக்கோம். ஓகேவா, உங்களுக்கு இந்த தகவல் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனா தேவைன்னா அப்படின்னா பர்சனல் நம்பர் வந்து கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்க. கமெண்ட்ஸில் வந்து வேறு எதனா தேவைன்னாலும் சொல்லுங்கள், நம்ம போட்டுடலாம்.